இந்த விசாரணை இடம்பெற வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான், அவர் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரிதான், அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், அவர் என்ன பதவி வகித்தாலும் சரி, கடந்த காலங்களில் யாரெல்லாம் இதிலே பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்கள் உரியவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பட்ட போது அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் காத்தாங்குடி பிரதேசம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் முழு நாட்டிலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். எங்களுடைய ஆளுநர் பதவிகள், அமைச்சர் பதவிகளை எல்லாம் துறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நாங்கள் இழந்தோம். கடைகளை மூடி இருந்தோம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவு பல்வேறுபட்ட துன்பங்களையும் தூரங்களையும் மொத்த முஸ்லிம் சமூகமும் இந்த ஈஸ்டர் தாக்குதலூடாக பாதிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மக்கள் எவ்வாறு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து பல்வேறுபட்ட துன்பங்களை துயரங்களை இன்னும் அந்த மக்களுடைய கைகளை இழந்து கால்களை இழந்து இன்னும் அந்த காயங்கள் ஆறாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பிலே அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அது தொடர்பான விசாரணைகளின் இடம்பெறுகிறது. இந்த விசாரணைகளை முடக்குவதற்கு கூட சில முயற்சிக்கிறார்கள். நாங்கள் வன்மையாக அவைகளை கண்டிக்கின்றோம். இந்த விசாரணை இடம்பெற வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான், அவர் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரிதான், அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், அவர் என்ன பதவி வகித்தாலும் சரி, கடந்த காலங்களில் யாரெல்லாம் இதிலே பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்கள் உரியவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நீதியிலே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். முஸ்லிம் சமூகம் இந்த படுகொலைக்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அந்த சர்டிபிகேட்டை இந்த சமுதாயம் பெற வேண்டியிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த விசாரணைகளுக்கு, இந்த முயற்சிக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். அவர்களுடைய அந்தஸ்து, பதவி, பட்டங்கள், பொருளாதாரங்களை பார்க்காமல் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். விசாரணைகளுக்கான தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலம் முஸ்லிம் சமூகம் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த பாரிய குற்றத்தை, அந்த பேரை, அந்த இழிவை இந்த சமூகத்திலிருந்து விடுபடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய முழு பூரண ஒத்துழைப்பையும் முஸ்லிம் சமூகம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.